வார்த்தையை வாசிங்க. மத்தேயு 25:23. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஒரு 3 பேரை பார்த்து என்ன செய்கிறாரு, 3 பேருக்கு என்ன செய்கிறாரு, 3 தாலந்துகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ சிறுவர் ஊழியம் கொடுக்கப்பட்டவங்களாம் சிறுவர் ஊழியத்தை செய்கிறார். ஜெப ஊழியத்தில் இருக்கவங்களாம் கை தூக்குங்க. நான் எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நிறைய குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நிறைய குறிப்புகளை வாங்குங்க. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் என்ன செய்யுங்க, ஜெப குறிப்புகளை வாங்குங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கத்தான் என்னால் முடியும்னா அதுதாங்க ரொம்ப உத்தமம். பிசாசு நமக்குள்ளே நமக்குள்ள ஒரு வேதனையும் சோதனை வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மேலே ஏதோ ஒரு திட்டம் அவர் வச்சுருக்காரு. அதை அழிக்கிறதுக்கு இவன் ஒரு பக்கம் போராடிட்டே இருப்பான். ரூட்டு எதை ஆணி வேற பிடுங்கிட்டோம்னு சொன்னால், மெயின் ரூட்டை நம்ம எடுத்துட்டோம்னா மற்றது என்னது சல்லி வேறு தானே காஞ்சு போயிருமா இல்லையா? இப்போ மரம் இருக்குது, ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரம் என்னது நிறைய விழுதுகளை விட்டுருக்கு. அப்போ விழுதுகள்லாம் அதை தாங்கி நிற்கும்போது அந்த ஆலமரம் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, ரொம்ப பசுமையாக, ரொம்ப பெருசாக, ரொம்ப மெஜஸ்டிக்காக தெரியும். நிறைய பேருக்கு நிழல் கொடுக்குறதாய் தெரியும். ஆனால் இந்த மரத்தை சாய்க்கிறதுக்கு என்ன செய்யணும், கொடாரி கொண்டு வெட்ட முடியுமா? முடியாது. அப்போ அதனுடைய அந்த மெயின் ரூட் ஏதோ அதை மட்டும் கட் பண்ணிட்டா என்ன செஞ்சிடும், மரம் தானாகவே போயிடும். எல்லா கிளைகளும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம தான் மெயின் ரூட்டு. ஹல்லேலூயா. நம்ம தான் மெயின் ரூட்டு. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் மெயின் ரூட்டு. நம்முடைய சபைக்கு நம்ம தான் மெயின் ரூட்டு. நம்ம ஊழியத்துக்கு நம்ம தான் மெயின் ரூட்டு. நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் மெயின். அப்போ அந்த ஆணிவேராய் நம்மளை பயன்படுத்துகிற ஆண்டவர் நம்ம கொடுத்த பொறுப்புகளை என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ நமக்கு போராட்டம் வரும். ஆபிரகாமுக்கு வந்துச்சா இல்லையா? அவனை அழைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், அவனையும் சோதித்தார். யோபு உத்தமனாக இருந்தார், அவருக்கு சோதனை வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அதனால் நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருங்க, நீங்கள் ஜெபத்தில் தரித்திருங்க. அப்போ தான் நம்ம உண்மையான காரியத்தை என்ன செய்ய முடியும், பிரகடனப்படுத்த முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நம்ம என்ன செய்யணும், பவுலை போல இருக்கணும். இந்த 3 தாலந்துகளை வாங்கினவங்க எப்படின்னு சொன்னால், 1 சொல்லுங்கள் ஒருத்தவங்க, 2, 5 ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. என்னை ஒன்றுமே கொடுக்கலன்னு யாராவது சொல்லுங்கள், கை தூக்குங்க. என்கிட்ட எதுவுமே ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல சொல்லுங்கள். எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு இல்லையா? கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம பொய்யராகி விடுவோம். பிசாசனுடைய ஆவி நம்மளை ஆட்கொண்டிருக்குன்னு அர்த்தம். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அதனால் ஆண்டவர் ஒன்றுனால அதனால் நான் ஒன்றுமே கொடுக்காம கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்லவே இல்லை. 1 தாலந்து கொடுத்தேன், 2 தாலந்து கொடுத்தேன், 5 தாலந்து கொடுத்தேன். அல்லேலூயா. 5 வித ஊழியங்கள் செய்கிறவங்க கை தூக்குங்க. நான் எல்லாம் என்னதை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய பலனும் அவருடைய அனுக்கிரமும் அவருடைய அழைப்பும் அவருடைய அபிஷேகமும் தலைமையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்ம ஜெயிப்போம். ஹல்லேலூயா. நம்ம பெரியவர் ஆக்குவார் நம்மளை ஆண்டவர், நம்மளை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவர், ஊழியத்தில் சிறக்க பண்ணுவார் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.